கண்களை மூடி கண்களை கும்பிட்டு அவருடைய பிரசன்னத்தில், அப்பா அவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நான் நானாகவே வந்திருக்கிறேன். உம்முடைய பிரசன்னம், நான் நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரான்னு சொல்லி, ஆண்டவரே நல்ல மேய்ப்பர்களை கொடுப்பேன் என்று சொன்னவரே, இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன் என்று சொன்னவரே, இதோ இரக்கத்தின் இதயத்தை எங்களுக்கு தாரும். இரக்கத்தின் இதயத்திற்காக ஜெபிப்போம். தியாகத்தின் இதயத்தை தாங்க. நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பரிவு காட்டக்கூடிய அந்த தியாக உணர்ச்சி உள்ள இதயத்தை எங்களுக்கு தாங்க. ஜெபம் செய்யக்கூடிய நல்ல இதயத்தை காங்க. இயேசு கருக்களில் எழுந்து ஜெபிக்க போனார். தனிமையான இடத்தில் போய் ஜெபிக்க போனார். அப்படிப்பட்ட இதயத்தை தாங்கப்பா. ஞானத்தின் இதயத்தை தாங்க. தூய்மையான இதயத்தை தாங்கன்னு, பலனுள்ள இதயத்தை தாங்க. அழைத்தல், தேவ அழைத்தல், ஊழியம் செய்வதற்கு தேவ அழைப்பு. அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து தாங்க ஆண்டவரே. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். வாழ்வு தரும் வசனமெல்லாம் நீரென்று அறிந்த பின்னே வேறெங்கு நான் போவேன், எந்தன் புகலிடம் நீரே அப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? உம்முடைய பிரசன்னம், உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில், ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையான்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாம்.
தாழ்த்தி ஒப்பு கொடுக்க. ஓ மானிடா, ஆண்டவர் நம்மிடத்தில் எதை விரும்புகிறார்? நீதி, இரக்கம், தாழ்ச்சியை விரும்புகிறார். நல்லது எது என அவர் நமக்கு காட்டியிருக்கிறாரே. நீதி, இரக்கம், தாழ்ச்சி கொடுங்கப்பா. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நானுந்தன் பிள்ளை என்றோ. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நானுந்தன் பிள்ளை என்றோ சொல்லி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். சங்கீதம் 5:3 சொல்வதைப் போல, ஆண்டவரே விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் நீர் அதிகாலையில் எழுந்து, கருக்கலில் எழுந்து, தனியான இடத்திற்கு போய் ஜெபித்தீரப்பா. இதோ நான் வந்திருக்கிறேன் ஆண்டவர், நான் நானாகவே வந்திருக்கிறேன் அப்பா. வைகரையில் நான் உண்மை தேடி வந்திருக்கிறேன். வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. அவரோட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இறை ஞானத்தான், நன்மை தீமை பகுத்தறியக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உடைய வார்த்தை வாசிக்கிற நாங்கள் வீணாய் போய்விடாமல் உம்முடைய நற்செய்தி பணியை நாங்கள் செய்ய உதவி செய்ய ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அப்படி செய்ய போவதற்காய் நன்றி ஆண்டவர். புரிந்து கொள்ளும் வரம் தாருங்கப்பா. உம்முடைய வார்த்தை வசனங்களை, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கின்ற வியத்தக உண்மைகளை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை திறந்திருக்க ஆண்டவரே. யோவான் 14:26 சொல்வதைப் போல, தூய ஆவியானவர் அனைத்தையும் உங்களுக்கு கற்றுத்தருவார் என்று சொல்லி, எனவே அடக்கத்தோடு கேட்க கிருபை தாங்க. யாக்கோபு 1:5 சொல்வதைப் போல, ஞானம் குறைவுள்ளவர்கள் கடவுளிடம் கேட்கட்டும். ஆண்டவரே வார்த்தையை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள்,
நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. புரிந்து கொள்ளும் வரத்திற்காக அப்பா தந்தையே, ஞானத்தின் ஆவியே, உடைய திருவார்த்தையை நான் கேட்கும்போது, உடைய வார்த்தையை நான் படிக்கும்போது, உடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கும் போது எனக்கு புரிந்து கொள்ளும் வரம் தாரும் ஆண்டவரே. சங்கீதம் 119:34 போல எனக்கு மதிநுட்பத்தை தாங்கப்பா. அப்போது நான் உங்களுடைய திருச்சட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய ஞானம் வரும் ஆண்டவரே. எபேசியர் 1:18 சொல்வதை போல் என் மனக்கண்களை திறந்திட ஆண்டவரே. வேதத்தின் ஆழத்தை, அர்த்தத்தை என் வாழ்வில் நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை எனக்கு புரிய வைங்கப்பா. நான் கேட்பவனாக மட்டுமல்ல, செய்கிறனாகவும் இருக்க உதவும் ஆண்டவரே. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் நாதனே, என் இயேசு தெய்வமே. புரிந்து கொள்ளும் நாதனே, என் இயேசு தெய்வமே. அதிகாலையில் மகதலே மரியாள் வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் கல்லறைக்கும் முதல்ல இயேசுவை பார்க்க ஓடினார். அதிகாலை நாளில் முதல் பலன் முதல்ல ஆண்டவர் கொடுத்தார். முழு நாளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரே, புதிய நாளை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இரண்டாவது நம்முடைய செய்ய வேண்டியது பாவ அறிக்கை, சுத்திகரிப்பு. உடைய இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. உடைய தூய ஆவியனிடமிருந்து எடுத்து விடாது. முண்டிலிருந்து என்னை தள்ளி விடாது என்று செபிப்போம். குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய ஞானத்திற்காக செபிக்க அழைக்கப்படுகிறோம். நோயாளிகளுக்காக ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டி, ஒருவர் மற்றவருக்காக பரிந்துரை ஜெபம் செய்ய அழைக்கப்படுகிறோம். இயேசு ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி பிதாவோடு பேசினார். மார்க் 1:35 தெளிவாக சொல்லுகிறார். திருவாளர் 63:1 வாசித்து பாருங்கள். கடவுளே, நீரே என் கடவுள், அதிகாலையுமே நான் தேடுகிறேன். அதிகாலையில் தேடுங்கள். இந்த புதிய நாளை தந்திருக்கிறேன். இரவெல்லாம் எங்களை காத்து காலையில் நீர் தட்டி எழுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை உமது கையில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் அதிகாலை இருட்டோடு இருந்து தனிமையான இடத்திற்கு போய் அங்கே ஜெபித்தீரப்பா. நீர் எனக்கு முன்மாதிரியாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை, சுதி, ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன்னு சொல்லி புலம்பல் 3:22-23 வாசிப்பதை போல ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் காலையில் புதுப்பிக்கப்படுகிறது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் முகத்தை உண்மையில் பிரகாசிக்க உனக்கு அருள் புரிவாராக. இயேசுவே, அதிகாலை நேரத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் முழுவதும் உம்மோடு நான் நடக்க கிருபை தாங்க. வலிமையா ஜெபிக்க கிருபை தாங்க. கழுக போல புது பலன் தாங்க. உடைய வாழ்க்கை வழியில நடக்கிற ஆண்டவரே. திருப்பாடல் 143:8 சொல்வதை போல காலையில் உமது பேரன்பை கேட்கவே நான் இதோ ஆவலோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் வெற்றி, நாள் முழுக்க சோதனை மேற்கொள்ள எங்களுக்கு பலம் தாங்க. நாள் முழுவதும் அமைதி, மனக்கவலை போய் சமாதானம் வரும். உறவு நீடிக்கும். ஆண்டவரோடு தனிமையான நேரம்
ஒப்பு கொடுப்போமா? காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி அதிகாலையில் ஆராதனை செய்யும் பொழுது ஒரு புத்துயர்ச்சி, புரிந்து கொள்ளும் வரத்திற்காக ஜெபிப்போம். புரிந்து கொள்ளும் வரம் தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் முழுவதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களை வழிநடத்த போவதற்காய் நன்றி. பலப்படுத்துவதற்காய் நன்றி. ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.